காலையில நேரம் தர்மபுரம் அப்படிங்கிற ஊரோட சந்தை ஜனங்களோட சத்தத்தோட வியாபாரிகளோட கூச்சலோட பார்க்க கலகலன்னு இருந்துச்சு. அங்க ஒரு மூலையில ராமையா அவன் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, கத்திரிக்காய் பல ஜொலிக்குது, இன்னைக்கு என்ன விலை? ராமையா எழுந்துச்சு நின்னு கும்பிட்டு, வணக்கங்க ஐயா, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் என் கடையில் வந்து வாங்குறதால தான் என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. நீங்களே விலையை சொல்லி எடுத்துக்கோங்க. அட என்னப்பா இப்படி சொல்கிற, என்ன விலைன்னு சொல்லு. நான் என்னங்க ஐயா சொல்கிறது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. அப்போ இன்னொருத்த அங்க உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, டே ராமையா, உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனை. பொருள் உன்னோடது, ஆனால் விலை அவங்க சொல்லணுமா? சரி, அதோ சூரையா வராரு, அவர் விலையை சொல்லுவார். அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூரியா அடி மேல அடி எடுத்து வச்சு ராமையாவோட கடைக்கிட்ட வந்தான். என்ன ராமையா, வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? காய் பார்க்க நல்லா இருக்கே. என் தோட்டத்துலேயும் காய் இருக்க தான் செய்யுது, ஆனால் உன் திறமைக்கு முன்னாடி நாங்கள்லாம் நிற்க முடியுமா? ராமையா உடனே சூரையாவோட காலில் விழுந்து, ஐயோ ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் யாரு, நான் யாரு? ஏதோ உங்கள் கருணையால் தான் என் தோட்டத்தில் காய்கறி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானங்க ஐயா. சூரையா பெருமையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான். உன்னோட வயலுக்கு என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்று தண்ணி தானே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் உன் காய்கறி நல்லபடியாக விளையுது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு விளையுமா சொல்லு? சரியா சொன்னீங்க ஐயா, அதை மறந்தா நான் மனுஷனே கிடையாது. இந்த காய்கறி உங்களுக்கு தான் சொந்தம், எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. அட சும்மா எப்படி வாங்க முடியும், எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அதுல பாதி அளவு கத்திரிக்காயும் பாதி அளவு வெண்டைக்காயையும் போட்டுக்கிட்டு, இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க ஐயா பணம்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, நீங்கள் என்னை வாழ்த்துனாவே போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா. இங்கே பாரு ராமையா, வியாபாரம்னு வந்தால் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பணம் சம்பாதிக்க தான் பார்க்கணும். சரி, எனக்கு தோணுனதை கொடுத்துருக்கேன், இந்த விலைக்கு வேற யாருக்கும் தராத. ராமையா அந்த காசை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு, தெய்வம் ஐயா நீங்க, இந்த ஜென்மத்துக்கு இது போதுங்க ஐயா. உங்க நன்றி கடனை நான் எப்பதான் தீர்க்க போறேனோ? அட அதில் என்ன இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நன்றி கடனை தீர்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். அப்ப அங்கிருந்தவன் ராமையாவை பார்த்து, என்னடா ராமையா இது, அவ்வளோ காய்கறியை இத்தனோண்டு பணம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாரு, உன் கஷ்டம் எல்லாம் வீணா போகுதேடா. அவரு பெரிய மனுஷன், அவருடைய வாழ்த்துக்களே போதும். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், அது என்ன நிரந்தரமாவா இருக்க போகுது? அவர் வாழ்த்துனாவே நல்லா இருப்பேன். உன்னுடைய அப்பாவித்தனம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தூக்கி போட போகுது. எல்லாரும் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து எல்லாத்தையும் சும்மா வாங்கிக்கிட்டு போறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, அந்த கடவுள் என் கூட இருப்பாரு. அன்னைக்கு சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு போனான். அவனுடைய பொண்டாட்டியான ரங்கம்மா வாசல்ல நின்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா, வியாபாரம் எப்படி நடந்துச்சு? நிறைய பணம் வந்துச்சா? அப்போ பணம் எங்க? பையே காலியா இருக்கே. அது நம்ம சூரையா வந்து அவரால் முடிஞ்சதை கொடுத்து காய்கறி வாங்கிக்கிட்டாரு. ரங்கம்மா ரொம்ப கோவமா, வாங்கினா பணம் கொடுக்க வேண்டாமா? சும்மாவே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவீங்க? நான் சும்மா கொடுக்கல ரங்கம்மா, அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு. அவர் நம்ம கடைக்கு வந்து காய்கறி வாங்குறதே பெருசு. அவரு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா நீங்க வந்துட்டீங்களா? அந்த ஆளு புகழ்ந்து புகழ்ந்து உங்ககிட்ட இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான். இப்படி நம்ம கஷ்டம் எல்லாம் வீணா போகுது. அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாத ரங்கம்மா, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு தெரியாது. அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். நீங்க தான் இடிச்ச வாயனா இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வயல்கிட்ட வந்து இந்த வயலை எனக்கு கொடுன்னு சொன்னா, ஐயோ உங்க கருணைங்கய்யா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவீங்க போல. தேவையில்லாம கோவப்படாத, கடவுள் நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு. கடவுள் அநியாயம் பண்ண மாட்டாரு, ஆனா அதுக்காக கையை கட்டி உக்காந்துட்டா ஆயிடுமா? இப்படி எல்லாரையும் பார்த்து குனிஞ்சி குனிஞ்சி வணக்கம் போட்டு நாம கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கொடுத்தா நாம உருப்பிட முடியுமா? சில நாட்களுக்கு அப்புறமா ராமையா அவனுடைய வயலுக்கும் சூரையாவோட வயலுக்கும் நடுவுல இருக்கிற வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சூரையா அங்க வந்தாரு. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
ராமையா வேலையை நிப்பாட்டி அவரை பார்த்து குனிஞ்சி வணக்கம் வச்சு, ஒன்றும் இல்லைங்க ஐயா, வரப்பில் இருக்கிற மண்ணு கொஞ்சம் சரிஞ்சு போச்சு, அதான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆனால் நீ வரப்ப தப்பா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. ராமையா அதை கேட்டு ஆச்சரியமா, தப்பா? அது எப்படிங்க ஐயா? என் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நாங்கள் இப்படி தானே வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலலாம் சரி, அவங்க உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோ அந்த ஆலமரம் இருக்கே, அது வரைக்கும் என் வயல், நீ என் வயலை எடுத்துக்கிட்டு இருக்க. உங்க வயலா? என்னங்க ஐயா சொல்றீங்க? இது என்னோட தாத்தா வயலுங்க. என்கிட்ட பத்திரமும் இருக்கு. அந்த பத்திரம் எல்லாம் செல்லாது, அதெல்லாம் பொய்யான பத்திரம். ஒழுங்கா என் வயலை விட்டுட்டு உன் வயலுக்கு போய் விவசாயம் பண்ணு, இல்லைன்னா தண்ணி வராது. ஐயா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க. நான் ஒன்றும் தப்பா பண்ணல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, இதுக்கு ஊர் பெரியவங்களே ஒரு முடிவு சொல்லட்டும். இப்பவே இந்த விஷயத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகலாம். அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க. மெதுவா ஊர்க்காரங்களும் ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சாங்க. என்ன சூரையா, என்ன ராமையா, காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க? நீங்க தாங்க ஐயா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த ராமையா என்னோட வயலை அநியாயமா ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னையே எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ராமையா, உண்மைதானா? ஐயோ, அவரை நான் எதிர்த்து நிக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுங்க. அவரு பெரியவர், அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்டுப்பேங்க. அடே, நான் அதை பத்தி கேட்கல. அவரோட பூமியை நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டியா? இல்லைங்க ஐயா, சூரை ஐயா ரொம்ப பெரிய மனுஷன். அவர் என்னோட பூமியை அவரோட பூமின்னு சொல்றாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. பாத்தீங்களா ஐயா, அவனுக்கு உண்மை தெரியும், அதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ அவன் மனசாட்சி தான் உள்ள இருந்து பேசுது. ராமையா, நேரா ஒரு பதில் சொல்லு. அந்த வயல் உன்னோடதா இல்லையா? என்னது தாங்க ஐயா, அதை நிரூபிக்க என்கிட்ட பத்திரம் இருக்குங்க. ஆனா சுரை ஐயா வேற ஏதோ சொல்றாரு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை நான் எதிர்த்து பேச முடியாது. நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க. என்ன ராமையா இது? உன் வயலை நீ தானப்பா காப்பாத்திக்கணும். அவரை எதிர்த்து பேசுற சக்தி என்கிட்ட இல்லைங்க ஐயா. அவர் முன்னாடி நான் எவ்வளவுங்க ஐயா? உன்னோட இந்த அடக்கம் எனக்கு தலைவலியை கொடுக்குதுடா. உன் பக்கத்தில் நீயே நிற்கலன்னா நான் எப்படி தீர்ப்பு கொடுப்பேன்? சரி, இந்த பஞ்சாயத்தை நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன். 2 பேரும் இன்னொரு தடவை யோசிங்க. அன்னைக்கு ராத்திரி ராமையா வீட்டுக்கு போனான். நெருப்பு மாதிரி எரியற கண்ணை உருட்டிக்கிட்டு ரங்கம்மா அவனுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, கேட்டேன், பஞ்சாயத்துல நீங்க என்ன பேசுறீங்க, உங்க லட்சணம் என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வயல் எல்லாம் அவரோட வயல் தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களாமே? நான் அப்படி சொல்லல ரங்கம்மா. அவரு பெரிய மனுஷன், அவருக்கு தெரியாததான்னு கேட்டேன். 2த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதானே. உங்க அப்பாவித்தனத்தினால என் குடும்பம் அழிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னா எடுத்துக்கோங்க மகாபிரபு அப்படின்னு கொடுத்துருவீங்க போல. ஜமீன்தார் ஐயா தான் இருக்காருல்ல, அவர் தீர்ப்பு சொல்லுவாரு, விடு. அவரு எங்க நியாயத்தை சொல்ல போறாரு? அதான் நீயே எனக்கு அநியாயம் நடக்கலன்னு சொல்லும் போது அவரு உன் பக்கம் தீர்ப்பு கொடுக்க போறாரா என்ன? இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு பஞ்சாயத்துல அந்த வயல் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க வாதாடியே தான் ஆகணும். நம்ம வயல் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா நாளைக்குல இருந்து நான் உங்களுக்கு சொந்தம் இல்லை, இங்க இருந்து போயிடுவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டான். ராமையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கவலையில அவமானத்தோட ஊரியலில் இருக்கிற கோவிலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊர் தலைவர் அவன் பக்கத்துல வந்தாரு. என்ன ராமையா இங்க உக்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் வாழ்க்கை மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. ஏன், எதுக்கு? என் பணிவு எனக்கு எதிரியா மாறிடுச்சு. வீட்டில் என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஊரில் அந்த சூரையா என்னை ஏமாத்த பார்க்கறான். நான் என்ன பண்றது? இங்க பாரு ராமையா, நீ அதை பணிவுன்னு நினைக்கிற, ஆனா அது பணிவில்லை. பணிவு இல்லையா? ஆமா, பணிவுனா என்னன்னு தெரியும்ல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அதுதானே தவிர உன்னோட உரிமையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்கறத பணிவுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சூரையாவுக்கு கொடுக்கற கௌரவம் உன் மேல வச்சிருக்கியா? இல்லைங்கிறதால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, இப்போ நான் என்னங்கய்யா பண்ணணும்? சிங்கம் கூட காட்டில் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் யாராவது அதுக்கு தொல்லை கொடுக்க போனாங்கன்னா
அத்தோட அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும், தெரியும்ல. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் தைரியமா நிக்கணும். எல்லாரையும் பார்த்து குனிஞ்சி வணக்கம் போடுறதுக்கு பதிலா தைரியமா நின்னு பேசுறது எப்படின்னு கத்துக்கோ. உண்மை உன் பக்கம் இருந்தா அந்த கடவுளும் உன் பக்கம்தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு முதல்ல நீ உன்னோட பக்கத்துல இருக்க பாரு. தலைவருடைய பேச்சு ராமையாவோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்துச்சு. இருட்டுல சின்னதா ஏதோ வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. அப்ப சூரையா வெற்றி அவன்துதான் அப்படிங்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல ராமையா வந்தான். அவனுடைய நடையிலையும் அவன் நிக்கிறதுலயும் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது சூரையாவுக்கு. சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? என்ன ராமையா, கடைசியா நீ என்ன சொல்ல வர? சூரையா வணக்கங்க. நீங்க என்னை விட பெரிய ஆளு, அனுபவசாலி. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. பரவாயில்லையே, இப்பவாவது அது தெரிய வந்துச்சு. சரி, என்னோட வயலை எனக்கே விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிடு. அது கேட்ட ராமையா தைரியமா அவரை பார்த்து குரலை உசத்தி, உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக அந்த வயலை உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வயல் என்னோடது. எங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க விவசாயம் செய்யறோம். அதுக்கான பத்திரம் இருக்கு, இத பாருங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்று என்னை எதிர்த்து பேசுவ? நான் எதிர்த்து ஒன்று பேசலைங்க, நியாயத்தை பேசுகிறேன். பணிவாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் முட்டாளா இருன்னு எந்த பெரியவங்களும் சொல்லி கொடுக்கல. என்னோட வயலில் ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் உரிமைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ராமையா கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சூரையாவோட முகம் வாடி போச்சு. பரவாயில்லையே ராமையா, நீ நல்லா தான் பேச கற்றுக்கிட்ட. சரி, இப்போ சொல்லுங்க சூரையா, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா? அது நான் அவன் அடக்கமான பையனாச்சேன்னு. அவன் அடக்கமான பையன்னு அவன் சொத்தை நீ எடுத்துக்க பாத்தியா? கையில் ஆதாரம் இருக்கு. வயல் ராமையாவோடது. நீ அந்த வயல் பக்கம் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, 2 நாள் நீ ராமையாவை கொடுமைப்படுத்தி இருக்க. அதுக்கு நஷ்ட ஈடா நீ அவனுக்கு 10,000 ரூபாய் தரணும். இதான் என் தீர்ப்பு. சூரையா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தலையை குனிச்சு அங்கிருந்து போயிட்டான். ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. வீட்டுக்கு போன ரங்கம்மாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அன்னையில இருந்து ராமையா முழுசா தன்னை மாத்திக்கிட்டான். அவன் எல்லாருக்குமே கௌரவம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அவன் அடிமையா இருக்கல. அவனுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை அதிகமாச்சு. ஏங்க, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ரங்கம்மா. நீயும் ஜமீன்தார் ஐயாவும் தான் என்னை மாத்துனீங்க. ஒரு மனுஷன் அடங்கி போகலாம், ஆனா அது அவனுடைய பலவீனமாக கூடாது. அப்படி அன்னையில இருந்து ராமையா பெரியவங்களுக்கு எப்பவும் போல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அடிமையா இல்லாம அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணிவா இருக்கிறது நல்ல குணம்தான். ஆனா நாம முட்டாளா இருக்க கூடாது இல்லையா? நம்ம பணிவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது நம்மள முட்டாளா ஆக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனே தெளிஞ்சு புத்திசாலித்தனமா நம்மள நாம காப்பாத்திக்கணும்.